பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ஒரு அவசர செய்தி, ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு 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 மெசேஜ் வந்து இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து சொல்றாங்க. அது ஒரு அவசர செய்தியா என்ன ஒரு விஷயம் வருது பார்ப்போம். ஸோ என்ன ஒரு மெசேஜ் ரொம்ப அவசரமாக உங்களுக்கு வருது. ஓகே, ஒரு ஒரு நல்ல செய்தியோடு தான் இப்போதைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பிகினிங்லேயே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறது ஒரு மெசேஜ். ஏன்னா கொஞ்சம் தெளிவாகவும் இருங்க, சுறுசுறுப்பாகவுமே இருங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டே லைஃப்ல இருக்கீங்க, இந்த டைம்ல ஒரு கரெக்டான முடிவு எடுக்க முடியாம அப்படின்னு இருக்கீங்கன்னா அதுல இருந்து ஃபர்ஸ்ட் தெளிவாகி வெளியே வாங்க. ஏன்னா இந்த டைம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மேஜரான ரொம்ப பெரிய விஷயம் வாய்ப்பாக வருது. ஓகேங்களா? அது வந்து உங்களோட நீண்ட நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம். அது எதுவா வேணாலுமே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய லாங் டேர்ம் கோல்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருந்தாலும் அது நடக்கவே நடக்காது, எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, அந்த மாதிரி வந்து ஆரம்பத்திலே நீங்க உறுதியா நின்றுப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஓவரா பேராசைப்படுறோம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த ஒரு விஷயம் எதுவா வேணாலும் இருக்கலாம், அது இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வருது. ஸோ நீங்க அது சம்பந்தமான ஒரு ரிஸ்க் எடுக்கணும். அது வந்து உங்களுக்கு ஈஸின்னு சொல்ல முடியாது. ஒரு ரிஸ்க் எடுத்து ஓகேன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த அருமையான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு வாய்ப்பு இந்த டைம் உங்களை நோக்கி வருது. ஆனா உங்களுடைய முடிவுகள் கவனம். இப்போ நீங்க இந்த இது வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் வரும். இப்போ நீங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க, இல்ல அதுக்கான சரியான டெசிஷன் எடுக்கல அப்படின்னா அது திரும்ப வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பு வந்து திரும்ப எப்ப வருமா இல்ல வராதா அப்படின்ற ஒரு நிலைமை தான். ஏன்னா இது ஒன் குட் கோல்டன் சான்ஸ் தான் சொல்லணும். ஓகேவா? அண்ட் another திங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான ஒரு மெசேஜும் வருது. ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு எந்த ரிலேஷன்ஷிப்புமே, ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ளரையுமே நீங்க யாரு கூடயாவது வந்து இப்போ கொஞ்ச நாட்களாக வந்து ஒரு பிரச்சனைகள், சண்டைகளாக இருக்கலாம். இது வந்து நீங்க எதையோ ஒன்று சொல்ல போய் அவங்க ஏதோ ஒன்று தப்பா புரிஞ்சிருக்கலாம், இல்ல அவங்க எதையோ ஒன்று சொல்ல போய் நீங்க தப்பா புரிஞ்சிருக்கலாம். ஸோ இங்க எங்கேயோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நடந்து கொஞ்ச நாள் பேசாம இருந்து இல்ல ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த பாண்டிங்ல வந்து அகெயின் மறுபடியும் சேர்றதுக்கு, மறுபடியும் அந்த புரிதல் வர்றதுக்கான நேரம். ஓகேங்களா? ஸோ வந்து பிரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பிரிஞ்ச உறவாக இருந்தாலும் சரி, இந்த டைம்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து ஒரே ஒரு விஷயம், நீங்க இப்ப செய்ய போறீங்கல்ல, இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன். சரி, இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயங்க ரொம்ப சீக்கிரமாவே அது உங்க கைக்கு வரப்போகுது. ரொம்ப சீக்கிரமாவே இருக்கும். லைக் 1 or 2 monthsக்குள்ளரே இந்த ஒரு விஷயம். ஆனா என்னன்னா பி ப்ரிப்பேர்ட், ரெடியா இருங்க. இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்துன்னு நீங்க முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை. உட்காந்து லேட் பண்ணிட்டு ஓகே அது வரட்டும் பேசிக்கலாம், அப்போ உட்காந்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம், அப்போ பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் யோசிச்சு வைங்க சம்பந்தமா. அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். யாருக்கிட்டும் எதையும் சொல்லாதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ரகசியத்தை வைக்கவே மாட்டேங்கிறீங்க, யார்கிட்டயே சொல்லிடுறீங்க நம்பி. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ ரகசியத்தை சொல்லாதீங்க. ஓகே? ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இன்னசென்ட்டா இருக்காங்கங்கிற பேர்ல மனசுக்குள்ளார ஒரு சில வன்மத்தை வச்சிருக்காங்க. ஃபேஸ்ல இன்னசென்ட்டா இருப்பாங்க, உங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா மனசு அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து டபுள் மைண்டடா வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ
இட்ஸ் ஓகே, தட்ஸ் இட். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ் வருது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சான்ஸ். ஸோ இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு அவசரமான மெசேஜாக ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ கரண்ட்லி வந்துட்டு பாஸ்டில் நடந்த விஷயம் இல்லை ஏதோ ஒரு மெமரிஸ்லேயே உட்காந்துருக்கீங்க, அந்த கனவுக்குள்ளரே உட்காந்துருக்கீங்க. ஸோ அதிலிருந்து இப்போ நீங்கள் வெளியே வரணும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. ஆனால் அடுத்த கட்டம்னு நோக்கி நீங்கள் போறீங்க, அது உங்கள் பர்சனலோ இல்லை ப்ரொஃபஷனலோ அப்படின்னா தைரியம் ரொம்ப முக்கியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் முக்கியம், செல்ஃப் எஸ்டீம் முக்கியம், உங்களால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை முக்கியம். இது இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பாயிண்ட். இந்த டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புது டோர் ஓப்பனிங்னு சொல்லலாம், ஒரு புது பாதைன்னு சொல்லலாம். ஒன்ஸ் நீங்கள் இதில் காலடி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா பின்னாடி திரும்பி போகிறதுங்கிறது கிடையாது. லெட் மீ டெல் யூ ஒன் திங். அதுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறது, இந்த டைம் உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகுது. உன்னால் முடியாது, நீ எல்லாம் இதுக்கெல்லாம் செய்யவே முடியாது, இதுக்கு ஒர்த்தே கிடையாது, அந்த மாதிரி உங்களை மட்டம் தட்டி இருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்களுடைய லவ்டு ஒன்னே சொல்லியிருப்பாங்களே. டெய்லியும் நீங்கள் பேசிட்டு இருந்த நபர் கூட உங்களை அவமானப்படுத்துவாங்க. நீ எல்லாம் அதெல்லாம் எதுக்குமே லைக் பண்ண மாட்ட, அப்படியெல்லாம் கூட ஹர்ட் ஆகியிருப்பீங்க. ஸோ எந்த விஷயங்கள் உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை இந்த டைம் யூனிவர்ஸ் அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களால் முடியும்னு சொல்ல வைக்கிறாங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஓகே, டைம் இஸ் குட், லக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் எல்லாம் தானாக நல்லா இருக்குன்னு அப்படியே உட்காரக்கூடாது. ஸோ மாற்றங்கள் வருது. உங்களோட மாற்றங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காகவே வருது. ஆனால் ஏன் தள்ளி நில்லுங்க ஒரு சில உறவுகளோடன்னு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றங்கள் புது மாற்றங்கள் வருதோ அதே அளவுக்கு உங்களுக்கு ஒரு சில பழைய உறவுகள் உங்களை குழப்பறதுக்கு வருவாங்க, உங்களை பழையபடி கொண்டு போறதுக்கு வருவாங்க. நீ புதுசா மாறி இருக்க, எனக்கு இந்த பர்சன் வேண்டாம், எனக்கு பழைய பர்சன் தான் வேணும், நீ பழசு முன்னாடி இருந்தேல அப்படிதான் எனக்கு வேணும், அப்படியெல்லாம் உங்களுக்குலாம் ஐஸ் வைக்கிறது, உங்ககிட்ட அப்படியே சாஃப்டா பேசுறது, இது மாதிரியான வேலைகள்லாம் ட்ரை பண்ணுவாங்க. எந்த விஷயத்துக்குமே இறங்கி போயிட வேண்டாம். ஏன்னா டைம் நல்லா இருக்கு, சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நாள் கேட்ட விஷயத்தை தான் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னாவே இது வெகு விரைவில் நடக்க இருக்கு. ஐம் கிவிங் யூ மேக்ஸிமம் 3 மாசத்துக்குள்ளார இதெல்லாம் நடக்கிற இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கான டைம்ஸ் திஸ் இஸ் யோர் டைமிங். ஓகேங்களா? எனக்கான நேரம் வராதா? எஸ் வருதே. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ரொம்ப நாள் ஆசைகள் மேனிஃபெஸ்டேஷன் சப்போர்ட் பண்ணுது, பிளானிட்டரி சப்போர்ட்ஸ் நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி தெரியுமா இருக்கு, ரெடி செட் கோன்னு சொல்லுவாங்கல்ல, ஓட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இப்போ உங்களை ரெடி பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரெடி ஆகுங்க, உங்க கோலை செட் பண்ணுங்க, அதை நோக்கி ஓடுறதுக்கான நேரம் வருது அப்படிங்கறத தான் சொல்றாங்க. ஆனா எந்த டைம்லயும் இருக்கும். இப்போ இந்த டைம் பீரியடுக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த மொமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா திடீர்னு நாளைக்கு கூட ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரி திடீர் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறதுனால தான் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஆயிக்கோங்க. ஏன்னா அது வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வேண்டாம். ஓகே. அண்ட் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாற்றம்ங்கிறது டெஃபினட்டாக ஒரு சில டைமில் ஆரம்பத்தில் ஒரு பயத்தை கொடுக்கும். ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணீங்களோ, எதெல்லாம் பார்த்தீங்களோ அது இல்லாமல் வித்தியாசமான புது அனுபவங்கள் சொல்லலாம். இந்த மாற்றம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? இதில் நல்ல வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் சொல்லணும். பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஐ திங்க் இந்த ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ரேண்டமான ஒரு பர்சன் வருவாங்க. அவங்க உங்கள் லைஃப்பில் டெம்ப்ரரியாக தான் இருப்பாங்க.
அவங்களோட நீங்கள் நல்ல பாண்டிங் இருக்கும். அவங்க ஒரு காட் கிஃப்ட்னே சொல்லலாம். டிவைன் அனுப்பக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் அவங்க லைஃப் லாங் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்குற வரைக்கும் அவங்களோட உதவிகள் ஏதோ ஒரு வழியில் கிடைக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து உதவிகள் செய்வாங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்போட வந்துட்டு செய்வாங்க. ஆனால் வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சு உங்கள் லைஃப்பில் ஒரு செட்டில் அப்படின்னு ஒரு ஃபேஸ் வரும்ல, அப்போது இந்த நபர் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு ஷார்ட் டேர்மாக இந்த பர்சன் இருந்தாலும் சரி, இவங்க கொடுக்கக்கூடிய பாடங்கள், இவங்க கொடுக்கக்கூடிய ஹெல்ப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து டிவைன் அனுப்புகிற பர்சன் மட்டுமே. ஓகே, இட்ஸ் அ வெரி குட் திங். உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டக் ஆகி நின்றுருப்பீங்க. அதாவது எதுவுமே வந்து நகர்ந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ லைஃப்பில் அடுத்தடுத்துன்னு இனி நகரும். அதே மாதிரி இருட்டாக இருக்கிற இடங்கள்ல வெளிச்சங்கள் வரும். நம்பிக்கையே இல்லைங்க. எனக்கு நம்பிக்கை இனி அடுத்து லைஃப் ஒன்று இருக்குதா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா, எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா நான் ஒன்று நினச்சி செய்யறேன், ஆனால் அது எல்லாமே மாறி மாறி நடக்குது. நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், என்னாலையும் வந்துட்டு போராட முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இருட்டிலே இருக்க மாதிரி இருக்கு. உங்களோட எண்ணங்களும் சரி, உங்களுடைய இமோஷன்ஸும் சரி, எல்லாமே இருட்டான மாதிரி இருக்கு. ஸோ இந்த டைம் வந்து ஒரு வெளிச்சத்தை நோக்கி தான் வந்து போக போறீங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி புது ஐடியாஸ் தேவைங்க. ஓகேவா? அதாவது வாய்ப்புகள்ங்கிறது சூப்பராக தான் வருது. ஆனால் அதில் வந்து உங்களுடைய பழைய ஐடியாஸாக இருக்கட்டும், நீங்கள் பழைய பர்சனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வேலைக்காகாது. ஓகேங்களா? ஸோ ஒரு புது நபராக வரணும். அண்ட் உங்களோட எண்ணங்கள்லையும் சரி, உங்களுடைய அந்த கேரக்டர்லையும் சரி, பிஹேவியர்ஸ்லையும் நடந்துக்கிறதுலையும் சரி, ஒரு புது விதமாக வந்து இருக்கணும். ஒரு தனித்துவம் அப்படின்றது வந்து அந்த இடத்துல தெரியணும் டெஃபினெட்லி. ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல வந்து பார்க்குறப்போ வந்து எனக்கு அந்த மெஜிஷியன் எனர்ஜி தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு உங்களை வந்துட்டு என்ன மாதிரி பார்க்குறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டைம் பீரியடில் எய்தர் இந்த ஒரு நபராலேயோ நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வரும். அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ வீக்காக இருந்திருக்கீங்க, நீங்கள் உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக வெளியே காமிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வெளியில இருந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு வீக்கான பர்சனாக தான் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் காமிச்ச அந்த விதங்கள் தப்பா, இல்லை என்ன பிரச்சனைகள் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து தெரியப்படுத்துவாங்க. நேரடியாவோ இல்லை மறைமுகமாவோ, இது எல்லாமே வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ தட் பியூட்டிஃபுல்லான ஒரு மேஜிக்கல் ஒரு ட்ரெஷர் பாக்ஸ்ன்னு சொல்லட்டா, அது டெஃபினட்டாக அந்த டைமில் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓகே? ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் பழைய பர்சனாக இருந்து இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்காகாது. ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், போக போக இதாகிடும். ஸோ இந்த லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வருது, அதை நீங்கள் எடுக்கிறீங்க, அதனோடு சேர்ந்து நீங்களும் மாறணும். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங், ஒரு செகண்ட் சான்ஸ்ன்னு சொல்லலாம். லைஃப்பில் கிடைச்ச ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து தோத்துட்டீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த செகண்ட் சான்ஸ் பியூட்டிஃபுல்லா வருது. ஸோ யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ டோன்ட் ஸ்டாப்ஸ் எனிவே. இப்போ உங்களுக்கு வர மெசேஜ் என்னன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து இந்த மொமெண்ட்ல இதை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணாதீங்க, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் உங்களை இப்போ இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகிறப்போ பாஸ்ட்ல இருந்து ஒரு டாக்ஸிக் கேரக்டர், இது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங்கும் சொல்கிறாங்க. ஒரு டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக இருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த நபர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஃபீமேல் பர்சனாகவும் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அவங்க மேலாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் மேல் ரொம்ப சான்சஸ் கம்மி, ஃபீமேல் சான்சஸ் அதிகம் தான். ஸோ அவங்க வந்து உங்களை அப்படியே சைலண்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ சீக்ரெட்டாக போங்க அண்ட் டோன்ட் ஸ்டாப் எனிவேர். யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. இதை நீங்கள் சேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா
அண்ட் ஒரு சில ட்ராமாஸ், ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பீப்புள் உங்களை சுற்றி வந்து பண்ணுவாங்க, உங்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? உங்களை வந்து வெறுப்பு ஏற்றுறது, கோவப்பட வைக்க, டென்ஷன் பண்ண வச்சோன்னா நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்கல்ல, நீங்கள் உட்காந்துட்டு கோவப்பட்டுட்டே இருப்பீங்கல்ல, அந்த வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்னைக்கு உங்களோட அந்த ட்ரீம்ஸ் விஷஸை நோக்கி ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து போறீங்களோ, ஸோ அந்த ஒரு வார்னிங் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இந்த டைம்ல யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 2 ஆப்ஷன். ஒன்று, இங்கே இவங்க பண்ற பிரச்சனைகளை உட்காந்துக்கிட்டு சால்வ் பண்ணிக்கிட்டே உட்கார போறீங்களா, இல்லை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ வேணும் தான் பண்றேன்னு எனக்கு தெரியும்ட்டு கண்டுக்காம அடுத்த ஃபியூச்சரை நோக்கி போறீங்களா? that 2 ஆப்ஷன்ங்கிறது உங்களுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் நீங்க என்ன சாய்ஸஸ், என்ன முடிவு எடுக்கிறீங்க, அதுதான் அட் த எண்ட் ஆஃப் த டே பேச போகுது. ஓகே, இது வந்து வெரி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் அப்படின்றது இந்த இடத்துல நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு நியூ லைஃப்ல நீங்க போகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து கம்ப்ளீட்லி கட் பண்ணணும். கம்ப்ளீட்லி கட் அப்படின்னா வந்து அவங்க நாளைக்கு உங்க லைஃப்ல திரும்ப வந்தாலும் சரி, இல்லை என்ன ஒரு எமோஷனல் டிராமா பண்ணாலும் சரி, அதுக்கு நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி. See, I can see a lot of jackpot here. See, first of all, உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா யூனிவர்ஸ் சொல்றாங்க, ஒரு நீங்க கரெக்டான டைரக்ஷன்ல முன்னாடி இருந்திருக்கலாம். அதாவது டெய்லி ப்ரேயர்ஸ் பண்ணுவீங்க, உங்க ஆன்சிஸ்டர்ஸோட கனெக்ட் ஆவீங்க, எல்லாமே வந்து நிறைய தான் செய்வீங்க. ஆனா எங்க போச்சு, கொஞ்ச நாட்களா வந்துட்டு எதையுமே செய்யாம இருக்கீங்களா? சம்திங் இஸ் மிஸ்ஸிங். இந்த டைம்ல உங்க ஆன்சிஸ்டர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க, ஏஞ்சல்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்கு. ஒரு சில பேர் நீங்க ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்க போறீங்க, லைக் மோர் ஆஃப் குட் ஸ்பெல்ஸ், மோர் ஆஃப் குட் ப்ரேயர்ஸ் நல்லாவே வந்து தெரியுது. அண்ட் ஆல்சோ குட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த குட் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வெளியில இருக்கும், வெளியில கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து ஐ கேன் சே லைக் உங்களுக்கு புதுசு, அதாவது உங்களுக்கு புது சோல் அட்டாச் ஆகும் வாய்ப்பு இருக்கும் இந்த பாண்டிங் இந்த டைம்ல. இட்ஸ் லைக் ஒரு ஒரு திடீர் பிளெஸ்ஸிங் தாங்க சொல்ல முடியும். இது வந்து கம்ப்ளீட் திடீர் பிளெஸ்ஸிங் தான் சொல்ல முடியும். உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஃபைனலி ஓகே கெட் அப் அப்படின்றாங்க. ஓகே, போதும் போதும், அழுததெல்லாம் போதும், வருத்தப்பட்டது போதும், இந்த நபர் அந்த நபருன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்துட்டு லைஃபை விட்டது எல்லாருமே போதும், ஜஸ்ட் கெட் அப், எந்திரி, லைஃபை பாரு, வர வாய்ப்புகளை பாரு. தட் இஸ் த மெசேஜ். கொஞ்ச நாட்களாகவே உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சில சைன், ஒரு சில உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நடக்குது, ஏதோ ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு வேலைகள் தான் வந்து இப்போ இருக்கும். ஃபைனான்ஷியல் பிரச்சனைகள்ல வந்து இடையில எங்கேயோ லாஸ் ஆகியிருக்கலாம், இடையில எங்கேயோ ஒரு திடீர்னு, அதாவது இப்போ நீங்க உஷாரா நிக்கிறீங்க, ஆனா இடையில வந்து மேபி லைக் ஒரு 1 or 2 months கிட்ட கூட தேவையில்லாம பணம் வந்து ஒரு சில ஹியூஜ் அமௌண்ட்டே வந்து இழந்திருப்பீங்க. வேற ஒரு பர்சன் உங்க மைண்டை மேனிப்புலேட் பண்ணி இழக்க வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ உஷார் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு தெளிவாகியிருப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்பதான் வந்து இருட்டா இருக்கிற உங்க மைண்டுக்கு வெளிச்சம் கிடைக்குதுன்னு சொல்லலாம், தெளிவு கிடைக்குதுன்னு சொல்லலாம், கிளாரிட்டி. ஓகேங்களா? ஆனா வந்து இந்த டைம்லயும் சரி, வரக்கூடிய டைம்லயும் சரி, ஒரே ஒரு விஷயம் தான், அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க. ஹவ் டு ஹேண்டில் பீப்புள், வெரி இம்பார்ட்டன்ட். அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, ஹியூஜ் ஃபைனான்ஷியல் பிளெஸிங்ஸ் எதிர்பார்க்கலாங்க. திடீர் மணி எங்க இருந்து வரும், யாரு கொடுப்பா, எப்படி கொடுப்பா, அந்த ஐடியாஸே உங்களுக்கு இருக்காது, ஆனா வரும். ஹியூஜ் ஃபைனான்ஷியல் growth இருக்கும். பார்க்கலாம் வேற என்ன ஒரு மெசேஜஸ்.
சரி, நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இனி வரக்கூடிய டேஸில் நீங்கள் பழைய பர்சனாக மாறுவீங்க. பழைய பர்சன் அப்படின்னா மெனி இயர்ஸ்க்கு முன்னாடி, நீங்கள் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மேபி லைக் ஒரு ஆரம்ப ஃபேஸில் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர், சூப்பர்வான கேரக்டர், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். நீங்கள் மேபி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். எல்லாருக்கூடயும் போயிட்டு சகஜமாக கேஷுவலாக பேசுறது, பழகிறது, எந்த மனசில் எதுவும் இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஒரு குழந்தை மாதிரி ஒரு இன்னசென்ட் ஹாப்பியஸ்டான ஒரு நாட்கள்லாம் கொண்டாடி இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலினஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஆனால் என்னன்னா அந்த இன்னசென்ட் இருக்காது. அதுதான் விஷயம். தெளிவான ஆளாக மாறுவீங்க. ஆனால் அந்த ஜாலி, பழைய பர்சனாக இருந்த அந்த ஜாலி பாசிட்டிவ் விஷன். நீங்கள் ஆரம்பத்துலலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு எதிர்காலம்னா நல்லாயிருக்கும், என்னால் வாழ முடியும், என்னால் இதை செய்ய முடியும், நான் சூப்பராக கொண்டு வருவேன், இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்திருப்பீங்கல்ல, அந்த பாசிட்டிவிட்டி வந்து நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி வருவீங்க டெஃபினெட்லி. See, a new door. Look at this new door. So finally, this new door is here. A door to personal healing and happiness. Yes, அதுதான் இங்கேயுமே. This new door வந்து, இந்த நியூ லைஃப் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கோட கொடுக்குறாங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணுறது, ஆனால் ஒரு விஷயம், இந்த டோரை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அதை ஓப்பன் நீங்கள் தான் பண்ணணும். விச் மீன்ஸ் வாய்ப்புகள் வருது, அது வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அது அந்த வாய்ப்புகளை ஓப்பன் பண்ணுறதுமே நீங்கள் தான். ஸோ இட்ஸ் அபவுட் யூ. ஆனால் அந்த டோருக்கு பின்னாடி வெரி பியூட்டிஃபுல்லான ஹீலிங் இருக்குது, சந்தோஷங்கள் இருக்குது, நிம்மதி இருக்குது, பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, மோர் ஆஃப் டிவோஷன் இருக்குது. ஐ திங்க் ஒரு சில பேர் வந்து இப்போ நீங்கள் ஒரு மாடர்ன் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவல் டிவோஷன் அப்படி போவீங்க. இல்லைன்னா அது ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய ஃபியூச்சரில் வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து டெஃபினிஷனோட ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸ்பிரிச்சுவல், நீங்கள் ஒரு ரீடராக மாறுவீங்க, இல்லை உங்களுக்காக ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவீங்க, நீங்கள் அந்த ஃபீல்டில் லேர்ன் பண்ணுவீங்க, மேனிஃபெஸ்டேஷனாக என்னங்கிறத கற்றுக்குவீங்க, அதை செயல்படுத்துவீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ புது விதமான லேர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஐ திங்க் வந்து உங்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு அவசர செய்தியே ரெடி ஆகுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் பி ரெடி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், இது வந்து வெரி குட் திங். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நடக்கணும், செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு சில சவால்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஈஸியாக நான் இப்போ உட்காந்துக்கிறேன், முன்னாடி ஒரு கதவு வருது, அந்த கதவை நான் ஓப்பன் பண்ணோடனே நான் வந்து புது வாழ்க்கைக்குள்ளார போக போகிறேன், இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி மேஜிக்கல் திங்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? லெட்ஸ் கெட் இன் டு ரியல்குள்ளே நம்ம வரலாம். ஸோ கொஞ்சம் போராடணும். யூ வில் கெட் திஸ் நியூ டோர். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபியூச்சர் இஸ் குட். சரி, உங்களுக்கு ட்ரீம்ஸ் நிறையா இருக்குங்க. ஐ திங்க் வந்து நீங்கள் ஒரு சில பேர் உங்கள் வீட்டில் எதர் வந்து நீங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்த அங்கேயோ இல்லைனா வந்து வேலை செய்கிற இடத்துலையோ ஃபெங்ஷுவை ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா அந்த ட்ரீம் கேச்சர், அந்த லக்கியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி நீங்கள் மாட்ட போகிறீங்க பாருங்கள். அது மேலே ஒரு சில ஈர்ப்பு அது வர ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு சில டெக்கரேஷன்ஸ், ஒரு சில சேஞ்சஸ் தெரியாது. அதாவது உங்களுடைய சேஞ்சஸ் எப்படி இருக்கும்னா ஓவர் நைட்டில் இருக்காது. அது ஓவர் நைட்டில் கம்ப்ளீட்டாக 100% மாற மாட்டீங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஓகேவா? அதாவது இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நினச்சிங்கன்னா ஒன்று செய்வீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு எனதர், அப்புறம் எனதர், அப்படி இருக்கும். Look at this angel of love. Okay. It's a beautiful gift. Very soon I can see like 1 month குள்ளாரே ஏதாவது ஒரு அழகான ஒரு gift இருக்குங்க. Love. True love. I'm talking about true love.
அண்ட் ஒரு சில பேர் நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் மீட் யூர் சோல்மேட். இந்த பர்சன் ஒரு சோல்மேட்டா தான் இருப்பாங்க, ஸ்பெஷல் பர்சன். அண்ட் ஆனா இவங்க உங்க லைஃப்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்டக்க வராங்க அப்படின்னாவே நீங்க உங்களை அறியாம ஒரு ஹாப்பினஸ், உங்களை அறியாம நீங்க நிறைய விஷயங்கள் உங்களை க்ளோ ஆக ட்ரை பண்ணுவீங்க. இப்போ நீங்க நல்லா தான் இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா நான் மேக்கப் பண்றேன், நான் நல்ல பியூட்டி கான்சியஸா இருக்க போறேன், நான் நல்லா அழகா என்னை படுத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுவீங்க. மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த பர்சன் வந்துகிட்டு இருக்காங்கிறதுக்கான உணர்வுகள்ல வருவது. ஸோ பட் திஸ் பியூட்டிஃபுல். அவங்க சிங்கிளா, கவலையப்படாதீங்க. உங்களுக்கான பர்சன் மேரேஜ்க்கு வெயிட் பண்றீங்களா, பி ரெடி. மேரேஜ் கண்டிப்பா வந்து நடந்துரும். இந்த வருஷத்துக்குள்ளார ஒரு சில பேருக்கு நடந்துரும், இல்லைன்னா யாரை பண்ண போறீங்கிறதாவது தெரிஞ்சிரும். ஆல்ரெடி கமிட்டட் பர்சன்ஸா இருந்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட சவால்கள், இதுவா அதுவான்ற குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுல சரி வரும். சரி, இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வர்றது என்ன தெரியுமா, இது வரைக்கும் வந்து அடுத்தவங்களுக்கு மட்டுமே அன்பு, லவ், கேரிங், பாசம், அக்கறை, கவனிப்பு எல்லாமே செஞ்சு நீங்க இனி உங்களுக்காக செய்வீங்க. அது உங்க லைஃப்ல நீங்க சிங்கிளா இருந்தாலும் சரி, கமிட்டடா இருந்தாலும் சரி, இனி நீங்க உங்களுக்காக செய்வீங்க. அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சரி, ஐ திங்க் வந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு விஷயம் தான், கெட் ரெடி. உங்களுக்கு யூனிவர்ஸ், பிரபஞ்சம் வந்து அவசரமா உங்களுக்கு சொல்றதே வந்து, நீ கேட்கறத நான் கொடுக்கறேன், அது வந்துகிட்டு இருக்கு, நீ ரெடி ஆகு, அப்பதான் வந்து நீ இதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும். ஆனா உன்னை நீ தயார்படுத்திக்கோ, ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோ. இது எப்படி தெரியுமா இருக்கு உங்களுக்கு, ஒரு ஒரு ட்ரெஷர், திஸ் நியூ லைஃப். இது எப்படின்னா ஒரு ட்ரெஷர் மாதிரி. ஸோ ஒரு சில சவால்கள், ஒரு சில சேலஞ்ச் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி தான் கிடைக்குது. அப்போ நினைச்ச ஓகே இதெல்லாம் நல்லது நடக்குதுன்ட்டாங்க, நமக்கு அவ்வளோதான், நம்ம சூப்பர், நம்ம லைஃப் இனிமேல் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஸ்டெப்பு எடுக்காம, எந்த மாற்றத்தை கொண்டு வராம ஐ மீன் இதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட கோல் என்ன, ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னு தெரியணும். ஏன்னா நீங்க என்னைக்கு கோலை செட் பண்ணீங்கன்னு நீங்களே மறக்கிற அளவுக்கு உட்காந்துருக்கீங்க. என்னது கோலா, ட்ரீம்ஸா, நான் என்னைக்கோ செட் பண்ணேன், ஆனா எனக்கே ஞாபகம் இல்லை நான் என்ன ட்ரீம், என்னோட ட்ரீமே எனக்கு ஞாபகம் இல்லையே, நான் என்ன ஆகணுங்கிற ஆசைகளே எனக்கு மறந்து போச்சு. ஒரு ஃபியூ இயர்ஸா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ எனக்கு அந்த நினைப்பே இல்லை. ஒரு சில பேர் அப்படி இருக்கீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெட்டப்ங்க, நீங்க போய் உங்க கோல் என்னங்கிறத பாருங்க. ஓகே, ஸோ திஸ் பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் வருது. ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து மாற்றங்களை கொண்டு வாங்க, அது தானா ஒரு தி ஃபியூச்சர் இஸ் வெரி கிரேட். ஆனா அது கடக்கிற அந்த சவால்கள் மட்டும்தான் உங்களோட கையில. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அது நல்லபடியா கடந்துட்டீங்கன்னா திஸ் பியூட்டிஃபுல் ஹெவன் இஸ் யுவர் சைட். ஓகே ஓகே ஓகே, பார்ப்போம். ஸோ ஃபைனல் கார்டு என்னவா இருக்கு, you got this beautiful second chakra, Archangel Ariel. Okay, it's a fantastic. இது ஒரு குட் நியூஸ் தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் ரைஸ் ஆகும். ஐ கேன் சி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் சக்ரா நல்லா இருக்கு அண்ட் செகண்ட் சக்ராஸ் நல்லா இருக்கு. உங்களோட கான்ஃபிடென்ஸ் நிறையா வரும், ரிலேஷன்ஷிப்பில் கான்ஃபிடென்ஸ் நிறையா வரும், பீப்புள் ஹேண்டிலிங்கில் கான்ஃபிடென்ஸ் வரும். அதாவது ஒரு பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதே ஒரு திறமை தான். ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு டேலண்ட், ஒரு ஸ்கில்ஸுங்கிறது இருக்கும். பீப்புள் தானே, அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படி கிடையாது. உண்மையிலே இது ரியல் ஸ்கில் என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு குணங்கள் இருக்கும். அவங்கள எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஒரு சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்ச் இந்த டைம்ல வந்து நீங்க பார்க்க போறீங்க. பட் இட்ஸ் வெரி குட் திங். எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு, நிறைய லேர்ன் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இது ஒரு ரொம்ப நல்ல நியூஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அட் த சேம் டைம் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப முக்கியம். அண்ட் யுவர் எனர்ஜி லெவல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நிறைய விஷயத்த அது இதுன்னு செக் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் எனர்ஜி என்னைக்காவது செக் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சாலும் டயர்ட் ஆகுது, எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு, பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியல,
இங்கேருந்து கொஞ்ச தூரம் நடந்தாவே எனக்கு ஒரு மாதிரியாக பண்ணுது, தலை சுத்துது, டயர்ட் ஆகுது, மூச்சு வாங்குது. சரி, நீங்கள் ஆக்சுவலி டிஸ்பைட் நீங்கள் என்ன ஏஜாக இருந்தாலும் சரி டயர்ட் ஆகுறீங்க, உங்களோட எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகுது அங்கே. அப்போது ஹெல்த்தை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்க. ஓகே, ஸோ மேஜர் திங் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு ஹெல்த். அதிலிருந்து ஆரம்பிங்க. எனக்கு குழப்பமா இருக்குங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்து சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுன்ட்டு போயிட்டீங்க. எனக்கு பார்த்தாலும் ஏகப்பட்ட சேலஞ்ச் இருக்குது. நான் எந்த சேலஞ்சை உட்காந்து ஃபேஸ் பண்ணுவேன்? திரும்புகிற பக்கமெல்லாம் சேலஞ்சாக தாங்க எனக்கு இருக்குது. நான் எதை ஸ்டார்ட் பண்ணட்டும்? ஸோ உங்களுக்குள்ளே குழப்பங்கள் இருக்கும். ஹெல்த்தில் இருந்தே ஆரம்பிக்கலாம். அது ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த், எல்லாருக்கும் தெரியும். ஹெல்த் தான் எல்லாமே. ஹெல்த்தில் இருந்து ஆரம்பிங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.